வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கையோகா இணைய வழியில் அடிப்படை பயிற்சியாக அளித்து வருகிறது. நாம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான சிந்தனை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்வோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை உரை வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தியசாமி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சாரிம்மா. பரவாயில்ல. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்று நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு குரு மருந்து. சிந்தனை உரைக்கு முன்பதாக நமக்கு இன்று சிறப்பானது துரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியரை வாழ்த்து மகிழ்வோம். இன்று நமக்கு சிறப்பான ஆழமாக துரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் கலைவாணி பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாவும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு மருந்து இத ரெண்டா பிரிச்சுப்போம். ஒண்ணு குரு, மற்றொன்று மருந்து. முதல்ல மருந்து இத பார்ப்போம். மருந்து எப்பொழுது எடுத்துக்கொள்வோங்க? நமது உடலில நோய், அதாவது உடலுக்கும் மனதுக்கும் பிணக்கு ஏற்படும் போது, உயிருக்கும் உடலுக்கும் பிணக்கு ஏற்படும் போதோ, நமது உடல்ல நடைபெறும் ஓட்டங்களான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டங்களில தடையோ தேக்கமோ ஏற்படும் போது நோய் முதல் நாடி என்ற குரலுக்கு ஏற்ப உயிரோட்டத்தை சீராக நடத்த உதவுவது மருத்துவம் இல்லையா? அப்பதான் நமக்கு ஏதோ ஒரு வழியாகவோ ஏதோ ஒண்ணு காமிக்கும். அது ஏன்னா உடல்ல இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணு. இழந்த ஆற்றலை உடல் உறுப்புக்கு மறு உந்து மூலம் ஆற்றல் தருவதே மருந்து என்பர். அதாவது அது போல தான் நமது குருவானவர் தனது சீடனுக்கு அவனது அறிவின் தெளிவை உணர்த்தி மறு உந்து போல வாழ்வின் நோக்கத்தை அறிய செய்கிறார். ஒரு சின்ன கதை பார்ப்போங்க. ஒரு கடையில நாய்க்குட்டிகள் விற்கப்படும் என்று பலகை இருந்ததா. அதுவும் சின்ன குழந்தைங்களை நல்ல கவர விதமாக நிறைய வண்ணங்கள்லாம் தீட்டி அழகாக இருந்தது. அந்த கடைக்கு ஒரு சின்ன பையன் வந்தான். கடைக்காரரிடம் குட்டி நாய்கள் என்ன விலை அப்படின்னு அந்த பையன் கேட்டான். கடைக்காரர் 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். சரி, நாய்களை குட்டி எல்லாம் காமிக்கிறீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்ட உடனே அவர் ஒரு விசில் அடிச்சாரு. அடிச்ச உடனே ஒரு 4 நாய்க்குட்டிகள் முன்னாடி ஓடி வந்தது. ஒரு குட்டி நாய் என்ன பண்ணுது, மெதுவா தயங்கி பின்னாடி வந்தது. அந்த சிறுவன் கடைக்காரடா, அந்த நாய்க்குட்டிக்கு என்ன ஆச்சு, ஏன் அது இப்படி நடந்து வருது அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த கடைக்காரர் சொன்னாரு, அது பிறக்கும் போதே ஒரு கால்ல வளர்ச்சி கொஞ்சம் குறைவா உள்ளது என்றார். சிறுவன் அந்த நாய்க்குட்டிய எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, அதை கொடுங்க, என்ன விலை அப்படின்னு கேட்டான். உடனே அந்த கடைக்காரர் சொன்னாரு, அது நீ இலவசமாகவே எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. மறுபடியும் அந்த பையன் சொன்னான், நீ அதுக்கு என்ன விலையோ அது சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் பணம் தரேன், அப்புறம் அடுத்த வாரம் கொஞ்சம் மீதி பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாரு, அதால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா உனக்கு, ஏன்னா அதோட உன்னால ஓடி ஆடலாம் முடியாது, எனவே அது வேண்டான. அந்த சிறுவன் கொஞ்சம் தன்னுடைய கால்ல இருந்த பேண்ட லைட்டா இடது கால் பேண்ட தூக்கி காமித்தார். வளைந்து முடமாகி போயிருந்த அந்த காலில ஓர் உலோக பட்டை மாட்டப்பட்டிருந்தது. இப்போது அதை கடைக்காரரை பார்த்து நிமிர்ந்து சொன்னார், இந்த பையன், என்னாலும் தான் ஓடி ஆட முடியாது, குதிக்க முடியாது. இந்த குட்டியினுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கவங்க தான் இதுக்கு இப்போதைக்கு தேவை என்றார்.
எப்படி அப்படின்னா அந்த பையன் சொன்னான். கடைக்காரர் உடைய கண்கள்ல கண்ணீர் வழிந்தது. சிறுவனை இறுக பற்றிக் கொண்டார். இந்த உலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் வாழ்கின்றார்கள். பிறர் வலியையும் உன்னால் உணர முடிய வேண்டும். அதுதான் மனித நேயம். அதை அளிப்பவர்தான் ஆசான், குரு. நாம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற வரையிலே 5 புலன்களிலேயே சிக்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவிலேயே அதிலேயே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகள், அவற்றினுடைய பதிவு, அவற்றை ஒட்டி வாழும் எண்ணம், சொல், செயல், மேலும் அதனால வரும் வினைப்பதிவுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். இதனால் தன்னையும் உணராமல், இறைநிலை பற்றியும் அறியாமல், வந்த நோக்கத்தையும் மறந்து விடுகின்றோம். எப்படி மொபைல்ல ஒரு கேம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இந்த கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. எப்பவும் இருக்கான்னு தெரியல. அந்த கேம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இன்னொருத்தருடைய மொபைலுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா இங்க இருந்து அவனை அடிடா உதடா பின்னாடி போறான் பாரு அப்படின்லாம் கத்துவாங்க. அப்ப சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அதுலயே முழுகி அப்படியே இருந்துருவாங்க. இப்பவும் நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். மொபைல்ல ஒரு அந்த அந்த மொபைல் மாயையில சிக்கிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, அதிலேயே மறந்து தன்னுடைய கடமை, வேலை செய்யறது எல்லாத்தையுமே, குடும்பத்தை கூட சில பேரெல்லாம் மறந்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாயையிலேயே இருந்துடுறாங்க. ஒரு போதை மாதிரி அதிலேயே இருந்தாங்க. இந்த இடத்துலதான் நமக்கு யார் வேணும்? ஒரு குருவனுடைய பார்வை, சொல், குருவனுடைய நினைவு இவனுக்கு தேவையாக இருக்கின்றது இல்லையா? அவனுடைய அந்த பழக்கத்திலிருந்து, அந்த அறியாமையிலிருந்து அவனை வெளியில கொண்டு வரும். குருவும் கெழுவும் திறன் ஆகுமோ என்கிறது தொல்காப்பியம். அதாவது குருவும் கெழுவும் திறன் ஆகுமோ என்கிறது தொல்காப்பியம். குரு என்னும் சொல் நிறச்செம்மை, உளச்செம்மை உணர்த்தும் சொல்லாக, செம்மையானவராக விளங்கும் ஆசிரியரை உணர்த்தும் சொல். குரு என்னும் செந்தமிழ் சொல்லாக அமைந்துள்ளது. நாம் புராணங்களில, இதிகாசங்களில குரு ஒவ்வொருவருக்கும் கடவுளுக்கு நிகரானவராக கருதப்படுவராக இருந்தார் என்கிறது நமது புராணங்கள்லாம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தத்துவங்களையும் இதிகாசங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக ஞானம் பெற வேண்டுமானால் குரு எல்லோருக்குமே அவசியம். இறைவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் குருவிடம் முறையாக தான் படிக்க வேண்டும் என்பதை ராமாயணத்துல ராமபிரானுக்கு வசிஷ்டர் குருவாக இருந்ததை அறிந்திருப்போம். பகவத்கீதையை வழங்கிய கிருஷ்ணரே மனிதனாக அவதாரம் எடுத்த பின்னர் அவர் கடை தேற வேண்டும் என்றால் குரு முக்கியம் என்பதை உணர்த்த சாந்தீபினி என்ற முனிவரிடம் குருகுல வாசம் பயின்றாராம். திருமூலர் கூட சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்கிறார். அப்ப கடவுளே என்றால் கூட அந்த குரு அவசியம். இதைதான் கடவுள் ஒருவனே என்ற அத்வைத தத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஆதிசங்கரர் கூட, அவருக்கு ஒரு குரு இருந்தார், கோவிந்த பகவத்பாதர். நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தை தேடிய ரமண மகரிஷிக்கு அவருடைய குரு சேஷாத்ரி சுவாமிகள். தொன்று தொட்ட காலம் முதலே குரு என்பவர் கடவுளின் பிரதிநிதியாக என்று நினைக்கும் அளவுக்கு குருவின் சொல்லை இறைவனின் யானையாக ஏற்று நடந்தனர். எப்படி பழகிய யானையை கொண்டு புதிய யானையை பிடிப்பாங்க இல்லையா? அது போல நம்மை போலவே மனித வடிவம் தாங்கிய கடவுளே நம்மை உய்விக்கும் குரு வடிவில் வந்துள்ளதாக கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு குருவின் வார்த்தையை இறைவனின் கட்டளையாக ஏற்ற சிவராமகிருஷ்ணன் என்பவர்தான் ஞானியான சதாசிவ பிரம்மேந்திரார் அவர்கள். சிவராமகிருஷ்ணன் சதா சர்வ காலமும் பேசிட்டே இருப்பாராம். அவருடைய குரு சொன்னாராம் ஒரு தடவை, கொஞ்ச நேரமாவது வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, குருவனுடைய கட்டளையை இறைவனுடைய கட்டளையாக ஏற்று அந்த க்ஷணத்திலேயே மௌனமாக ஆகிவிட்டார். மௌனத்திலேயே தன்னை ஆழ்ந்து உணர்ந்து அவர் எழுதிய பாடல்கள் பல பல. அவற்றுல ஒன்றுதான் பிரம்ம முக்கடே பரபிரம்ம முக்கடே, அதாவது பிரம்மம் ஒன்றுதான் பரபிரம்மம் ஒன்றுதான் என்ற பாடல். உண்மையான குரு தன்னை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்க மாட்டார், தன்னை நாடி வந்தவர்களை உயர்த்த பார்ப்பார்.
டென் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட இயேசு பிரான வந்து தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய சீடர் அதுல ஒருத்தராக இருந்தபோது கூட அவர் என்ன சொன்னாரு? தெரிஞ்சும் பேசாமையே இருந்தார் இல்லையா? அவர் சொல்லவே இல்லை. அதோடு தன்னை கடவுளுக்கு இணையாகவும் பறைசாற்றிக் கொள்ள மாட்டார்கள். அவரிடம் எப்பொழுதும் பணிவும் எளிமையுமே இருக்கும். ஆதிசங்கரர் ஒருமுறை கங்கையில் நீராடி விட்டு வந்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே அசைவ உணவுகளை விற்பவர் ஒரு தோள் மேல போட்டுட்டு வந்துட்டு இருந்தார். அத பார்த்த உடனே ஆதிசங்கரர் என்ன சொன்னார்? அவர் கொஞ்சம் தலை விலகிச் செல் என்றார். உடனே அந்த உணவு விற்பவர் சொன்னாராம், எதை விலகச் சொல்றீங்க? என்னையா? எனது உடலையா? இல்லது நானா? அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு? தனது தவறை உணர்ந்து உணவு விற்பவரின் பாதங்களில பணிந்தாராம். அதுபோல முற்காலத்தில் வாழ்ந்த மகான்கள் யாரும் தன்னை கடவுளாக வழிபடச் சொல்லவே இல்லை. பிற்காலத்தில் அவருடைய சீடர்கள் தான் அவர்களை கடவுளாக சித்தரித்தனர். பெரும்பாலான சித்தர்கள் சமாதிக்கு சென்று பாருங்களேன். அங்க கூட என்ன இருக்கும்? லிங்க திருமேனி வடிவத்துல தான் இருக்கும். நம்முடைய ஆசான் கூட என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய யாருமே அவருடைய படத்தை வச்சு அதுக்கு பூவோ இதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் கொடுத்த பயிற்சி முறைகளை மட்டுமே பின்பற்றுங்க அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஞானத்தை போதிப்பதையே முக்கியமாக நினைப்பவர் உண்மையான குரு. அவர்கள் ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்கவே என்று இருப்பார்கள். தன்னை நாடி வருபவருக்கு பிடித்ததை மட்டும் சொல்லி மகிழ்விக்கும் மனப்போக்கு குருவிடம் இருக்காது. அக்காலத்துல மகான்கள் பெரியவர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பாதங்களை பூஜை பண்ணுவாங்க இல்லையா? அவர் வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க பாத பூஜை செய்வார்கள். அதுபோல மகரிஷி ஒரு அன்பரின் வீட்டிற்கு சென்றாராம். அந்த வீட்டுல இருப்பவர்கள் அவரின் பாதங்களை கழுவுவதற்காக நீரை கொண்டு வந்தனர். பாத பூஜை செய்வதற்கு ஆயத்தமானார்கள். பாத பூஜை செய்ய வேண்டும் என்றனர். அதுக்கு மகரிஷி இது அவசியம் இல்லை இப்ப அப்படின்னாராம். அதற்கு கூறியதோடு அதற்கான விளக்கத்தையும் அளித்தாராம். காலத்துல ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல வேணும்னா நடைப்பயணமாக தான் செல்வார்கள் இல்லையா? ரொம்ப தூரம் நீண்ட தூரம் செல்வார்கள். அப்ப என்ன ஆகும்? அவங்களுடைய பாதம் வலிக்கும். அதுக்காக பாதை பூஜை செய்யும் விதமாக அவர்கள் பாதங்கள்ல நீரால தூய்மை செய்து கால்களை பிடித்து விடுவார்கள். இவ்வாறு கால் கையை பிடித்து விடுவதுதான் பிற்காலத்துல என்ன ஆச்சு? காக்காய் பிடித்தல் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? மருவி வந்தது. அதோடு வேக வாகன வசதி பெருகிய இக்காலத்துல இது தேவையற்றது என்றாரா நமது மகான். உண்மையை கசந்தாலும் அதை மருந்தாக உட்கொள்ள வைத்து நலமடையச் செய்யும் மகத்தான அக்கறை அவரிடம் அவசியம் இருக்கும் இல்லையா? நல்ல குரு கிட்ட. தன்னை தொடர்ந்து வருபவர்களின் எண்ணிக்கையில் அவருக்கு அக்கறை இருக்காது. தன்னுடைய பயிற்சி முறைகளை பின்பற்றுபவர்களின் தன்மையிலும் முன்னேற்றத்திலும் மட்டுமே அவருக்கு அக்கறை இருக்கும். பாருங்க, நமக்கு நமது மகான் கொடுத்த அகத்தாய்வு பயிற்சியில் ஒவ்வொன்றிலுமே பாருங்க, மகரிஷி தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை தான் உதாரணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் உயர்ந்த நிலையில் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான பயிற்சி முறைகளாக கொடுத்துள்ளார்கள். எண்ணம் ஆராய்தலா இருக்கட்டும், அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? ரயில் பயணத்தை பற்றி அவர் அனுபவம். தன்னுடைய எண்ணம் அது அந்த இடத்துல தன்னுடைய எண்ணத்தினால பல பேர்கள் துன்பப்பட்டாருன்னு அப்பவே என்ன பண்ணாரு? இந்த மாதிரி இனிமே எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறையை நமக்கு அளித்தார் இல்லையா? அதே போல சினம் தவிர்த்தலா இருக்கட்டும். ஆசைக்கு தடை வரும்போது அது சினமாக பஞ்சம் வரைக்கும் கொண்டு சென்று விடுகிறது இல்லையா? அதற்காக ஆசிரியராக அதுலயும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 நிகழ்ச்சியை தான் சொல்லியிருக்காரு. ஆசிரியராக இருந்தபோது மாணவன் மேல் கொண்ட சினம், அதனால ஏற்பட்ட விளைவு. அது போல அன்னை அவர்கள் இந்த மார்கழி மாதத்துல அன்னை விளையாட்டாக மகரிஷி மேல தண்ணி ஊத்தின போது கூட இவருக்கு சினம் ஒரு பக்கெட் தண்ணி நிறைய எடுத்து அன்னை மேல ஊற்றி விட்டாங்க. அப்ப அன்னை எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்பத அத அது நமக்கு அப்படியே பயிற்சி அதை விளக்கி சொல்லி சினம் ஏற்படக்கூடாது. சினம் சேர்ந்தாரை முதலில் கொல்லும். எனவே சினம் தவிர்த்தல் பயிற்சி முறையை எவ்வளவு சிறப்பாக நமக்கு அளித்துள்ளார்கள். அப்படிப்பட்டது குருவை கொண்ட நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் தானே. குரு என்பவர் மாணவன் உய்வதற்கான வழியை விட்டு 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 சொல்பவர். அதாவது குரு என்பவர் 2ஆக பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க. கு பிளஸ் ரு. குரு அப்படின்னா கு என்றால் அறியாமை, ரு என்றால் இருள். ஆசிரியர் நமக்கு கலையை மற்றும் கற்றுக் கொடுப்பவர். அதுல அவனை தேர்ச்சி பெற செய்பவர் மட்டும்தாங்க ஆசிரியர். ஆனா குரு என்பவர் அறியாமை என்ற இருட்டிலிருந்து மாணவனை கடை தேறுவதற்கு செய்பவரே குரு. நமக்கு என்ன அறியாமை இருக்கு?
நல்லா படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன எல்லாமே இருக்கு. நல்லா படிச்சிருக்கேன். நல்ல வசதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட எம்எஸ்சி வரைக்கும் நம்ம யோகால படிச்சிருக்கேங்க. அத நம்ம மேல இன்னும் சொல்லிக்கலாம். வேணா பிஹெச்டி கூட நம்ம சொல்லிக்கலாம். அதனாலும் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஏஐ எல்லாம் தெரியும் கூட சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். ஏஐ வரைக்கும் எல்லாமே தெரியும்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க? "அத பத்தியா?" அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியும் அவ்வளவுதான். இது தெரிந்தால் போதுமா? என்னிடம் என்ன அறியாமை இருக்கு? என்னை பற்றி அறியாமை, எனது உடலை பற்றி அறியாமை, இயற்கையை பற்றி அறியாமை, இறைநிலை தன்மையை பற்றி அறியாமை. இறைநிலையை பற்றி அறியாமை தானே! இவ்வளவு அறியாமையாக இருக்கும்போது, இது எல்லாம் ஏஎல் இல்ல, ஏஐ இல்ல நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் வந்துருமா? என்னய்யா? அது தந்து விடுமா? நமக்குள்ள நம்ம கேட்டு பார்ப்போமே! கொஞ்ச நேரம் போட்டு பார்ப்போமே! அந்த Googleல போடுறோம்னு வச்சுக்கோங்க ஏஐல. இதெல்லாம் நமக்கு குடுத்துருமா? நம்ம கிட்ட இருக்கிற இவ்ளோ அறியாமையும் அது சொல்லிடுமா? சொல்லாது இல்லையா? அப்ப அந்த அறியாமையை போக்குபவர் தான் ஆசான். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். சரிதானே? என்ன பற்றி அறியாம. முதல்ல பார்ப்போம். நான் எங்கிருந்து வந்தேன்? எனது மூலம் என்ன? எதற்காக வந்தேன்? என்று தெரியாது. அதனால வெந்ததை தின்று அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, "வெந்ததை தின்று விதி வந்தாள்" அப்படின்னு. என்று வாழ்ந்திருப்பார்கள். மணவளக்கலை வருவதற்கு முன்பு கூட நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். யாராவது எப்படி இருக்கீங்க என்று கேட்டால், "ஏதோ இருக்கேங்க" அப்படின்னு சொல்லுவோம். சிறிது துன்பமோ, சிறிது மன வருத்தம் வந்தால் கூட இந்த மாரி சொல்லுவோம். இப்பொழுது வாழ்க்கை என்பதே மேடு பள்ளம். இப்ப நல்லா நம்ம பயிற்சி எல்லாம் பண்ண அப்புறம் என்ன சொல்றோம்? வாழ்க்கை என்பதே மேடு பள்ளம் நிறைந்ததுதான். பாசிங் க்ளவுட்ஸ் மாரி எல்லா துன்பமும் நம்ம விட்டு போய்விடும். அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து விடுகிறது அல்லவா? அதோடு என்னால தானே எல்லாம் நடக்கிறது என்ற ஆணவம் கொஞ்சம் எழுந்தா கூட நம்ம கிட்ட என்ன ஆகும்? நம்ம கிட்ட ஒரு உள்ளுணர்வாக ஒண்ணு சொல்லும். என்னன்னா, சத்ரபதி சிவாஜி அவருடைய குரு பார்த்தீங்கன்னா, சமஸ்த ராமதாஸ். அவர் வந்து சத்ரபதி சிவாஜி ஒரு சமயம் என்ன பண்ணாராம், அ நெறைய ஆட்கள ஒரு கூட்டி கூட்டி அதாவது ஒரு 100 ஆட்கள் பக்கமா கூட்டிக் கொண்டு ஒரு கோட்டை கட்ட ஆரம்பிச்சார். அந்த கோட்டை மதில் சுவர் கட்டும்போது இவருக்கு சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு எண்ணம். நம்மளால தான் இவங்க எல்லாருக்கும் உணவு குடுத்துட்டு இருக்கோம். நம்ம விட்டா வேற யாரும் கிடையாது. அதனால நம்ம இந்த வேலை குடுத்ததுனால தான் இவங்க எல்லாம் வயிறார சாப்பிடுறாங்க. இதை உணர்ந்த சமஸ்த ராமதாஸ் சிவாஜியினுடைய குரு என்ன பண்ணாராம், மறுநாளைக்கு சத்ரபதி சிவாஜிய கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, "எனக்கு நாளைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு பாறைய நகர்த்தணும். உன்னுடைய ஆட்களை சில பேர அனுப்பு" அப்படின்னாராம். அப்ப அனுப்பிச்ச சொன்ன உடனே சிவாஜி வந்து மறுநாள் ஆட்களை கூட 4, 5 பேர கூட்டிட்டு வந்தாராம். அந்த குரு வந்து ஒரு பாறைய காமிச்சாராம். பாறைக்கு பார்த்தீங்கன்னா, பாறைய நகர்த்தினா அதுக்குள்ள ஒரு 4, 5 தேரை இருந்ததாம். உடனே அப்ப குரு சொன்னாராம், "இந்த தேரைகளுக்கெல்லாமும் உணவு அளிப்பது நீதானே?" அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா, அதுக்கு நம்ம மகரிஷி ரொம்ப அழகா ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. எப்படி அந்த அவருக்கு ஆச்சரியம். சிவாஜிக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, கல்லுக்குள்ள இடமே இல்ல. ஆனா அதுக்குள்ள எப்படி தேரை இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு நம்மளுடைய மகான் ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. எப்போ ஒரு சமயம் அந்த தேரை மேல தேரையினுடைய எச்சம் அந்த உள்ள கேப்ல பட்டிருக்கும். அந்த எச்சத்தினால என்னாகும் 4, 5 தவள அது தேரை குஞ்சுகள் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் எப்படி உணவு? மழை பெய்யும் போதெல்லாம் அது அந்த உணவாக அதுக்குள்ள சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்குல்ல, அத உணவு உண்டு சாப்பிட்டு அதுகள் வளர்ந்திருக்கும். இத அப்படி சொன்ன உடனே சிவாஜிக்கு ரொம்ப அந்த தன்னை பற்றிய ஒரு உணர்வு கிடைச்சதா. அந்த அறியாமை பற்றி நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த அகந்தை போய்விடுதுல்ல. அந்த மாரி நமக்குள்ளேயும் இன்ட்யூஷனாக நமக்கு குரு குடுத்தத நம்ம நல்லா பயிற்சி பண்ணும்போது நமக்குட்ட கொஞ்சம் அகங்காரம் ஏறுனா கூட இறங்கி வந்துரும் இல்லவா? அதுபோல உடல் பற்றி அறியாமை. பொதுவாக உடல் நோய்கள் நமது பதிவுகளை கழிப்பதற்காக தான் வருகின்றது. கொஞ்சம் சிந்திப்போமே! வீசிங்கோ, சுகரோ ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்வார்கள் டாக்டர் என்ன சொல்வாங்க, "உங்க குடும்பத்தில யாருக்காவது இருந்ததா?" ஸ்கூல் ஃபேமிலி அப்ப அந்த நம்ம ஃபேமிலி ட்ரீ போடுவோம்ல ஸ்கூலுக்கெல்லாம். அதில பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அம்மாவோடது, இந்த பக்கம் அப்பாவோடது ட்ரீ போயிட்டே இருக்கும். அதுபோல யாரோ ஒருத்தருடைய சஞ்சித கர்மாவாக நமக்கு இந்த பதிவுகள்லாம் வந்திருக்கும். ஆனா, நம்ம சுகமாக வாழும்போது இன்பமாக அந்த பதிவுகளை ஏற்றுக்கொள்வோம். கொஞ்சம் இந்த மாரி நோய்களாமும் நமக்கு வரும்போது, அந்த சஞ்சித கர்மாவ கழிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இப்பவே ஒரு குரு மூலியமா கிடைச்சிருக்கு இல்லையா? அன்றன்றைக்கு உடற்பயிற்சி செய்யும்போது, என்கிட்ட இருக்கிற பதிவு போகுதுங்கிறத என்னால நல்லா உணர முடியும். இல்லையா? பயிற்சி செய்து முடிச்ச உடனே அந்த பதிவ கழிக்கிறத பார்க்குறோம். அப்ப இப்ப என்ன பண்ண மாட்டோம், புலம்ப மாட்டோம்.
அதோடு நமது மகான் கொடுத்த பயிற்சிகள்ல நமது உடற்பயிற்சி முறையாக தினந்தோறும் செய்யும் போதும் காயகல்ப பயிற்சி நான் செஞ்சு முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது இல்லையா? இன்று முழுவதும் நான் நன்றாக இருப்பேன், நல்ல ஜீவகாந்த ஆற்றலோட இருப்பேங்கிற ஒரு எண்ணமும் பயிற்சி மூலமாக ஜீவகாந்த ஆற்றல் உள்ள போகுது. அதோடு அந்த எண்ணம் எனது சிறப்பானது ஒரு எண்ணமாக எனக்கு நாள் முழுவதும் அது அது சோர்வில்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சக்திய குடுக்குது. அப்படியே கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டா கூட என்ன பண்ணலாம், உடனே நம்மளோட ரிலாக்சேஷன் உடல் தளர்த்தல் பயிற்சி செய்யும்போது, அந்த எண்ணம் நம்ம கிட்ட போய் விடுது இல்லையா? அப்ப அந்த பதிவுகள்லாம் போக்கக்கூடிய ஆற்றலும் உடலை பற்றி எனக்கு குடுக்கின்றாரு யாரு? நமது குரு. இல்லையா? இப்படி பெற்று இருக்கிறோம். அதோடு ஒன்றை கூறிக்கொள்கிறோம் இல்லையா? இந்த பண்டிகைகள் நெறைய வேலை வந்துருச்சுங்க. என்ன பண்றோம்? நெறைய வேலை வந்தா கூட நம்மளால செய்ய முடியக்கூடிய ஆற்றல். உடற்பயிற்சி செஞ்சுட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா, நம்மளுடைய உடல் அன்று முழுவதும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றது. இயற்கையை பற்றி அறியாமை. இப்பொழுது நாம் அனைவரும் நல்ல துரிய தவம் செஞ்சோங்க. ஆழ்ந்த முதல்ல செஞ்சோம் இல்லையா? முதல்ல ஆக்கினை தவம். ஆக்கினை தவத்தை பெறுவதை இதுவரை நம்ம மனம் எப்படி இருக்கும்? புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு 14 டூ 40 பெர் செகண்ட் செல்கிறது. இப்பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருந்திருப்போம் இல்லையா? ஆனா, சின்ன சின்ன விஷயம் என்றாலும் ஒரு பதட்டம் இருக்கும். இந்த செயல் நிறைவேறுமா என்று. ஆனால் ஆக்கினையில் மனம் வைத்து தவம் செய்ய ஆரம்பித்த பிறகு 8லேருந்து 13க்கு வருவோம். இல்லையா? ஆல்பா நிலையில. மனம் உயிரை கவனிக்க ஆரம்பிக்கும். உயிர்தான் என்னவாக இருக்கின்றது? என்னுள் உள்ள இறைவனாக இருக்கின்றது. உயிர்தான் எண்ணமாக, மனமாக கருமையத்திலிருந்து எனது பதிவுக்கு ஏற்றவாறு மாதிரி செயல் விளைவு தத்துவமாக எனக்கே திருப்பி வருகின்றது. எனவே எப்பொழுதும் எண்ணம், சொல், செயலில் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்பதை ஆசான் உணர்த்துகிறார் நமக்கு இல்லையா? பிறகு தெரிந்து கொள்கிறோம். அந்த இறைநிலையை பற்றி தானே அறிவு எல்லாருக்கும் அம்மா வயிற்றில் இருக்கும்போது கர்ப்ப உபதேசமாக கிடைக்கப்படுகின்றது. இதை தானே புராணங்கள்ல நமக்கு சொல்றாங்க இல்லையா? 2 புராணத்துல சொல்றாங்க. ஒண்ணு அபிமன்யு கதையில, இன்னொன்னு பிரகலாதன் கதையில. பிரகலாதன் வயித்துல வந்த உடனேயே அவருடைய தந்தை நாரதரோட அமைச்சிடுறாங்க. அங்க அவருக்கு அந்த கயாது அம்மா கிட்ட அவரை நாரதர் எல்லாத்தையும் சொல்றாரு. உபனிஷத்துக்கள் பத்தி எல்லாம் சொல்லும்போது ஒரு நாள் அம்மா தூங்கிடுறாங்க. அப்ப அவர் நிறுத்தின உடனே அந்த உள்ள இருக்கிற குழந்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லித்தா. அப்ப அங்கேயே கர்ப்ப உபதேசனமாக எல்லாருக்குமே இறைநிலையை பத்தியதான உபதேசம் கிடைத்து விடுறது. ஆனால் நமக்கு இது விளக்க வழி. இது பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது விளக்க வழியாக இப்ப சொர்க்கம் நரகம் பத்தி எல்லாம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வழிபாட்டு முறையில சொன்னாங்க இல்லையா? எது சொர்க்கங்க? நல்ல தவம் செஞ்சு அகத்துல நல்ல தவம் செஞ்சு என்னை நான் தூய்மை செய்து கொள் சொர்க்கம். நான் நரன், நான் மனிதன் என்ற அகந்தை வரும்பொழுது அது நரகம். அப்ப அந்த விழிப்பு நிலை இல்லாத போது நம்ம என்ன பண்றோம்? போட்டி போட்டுக்கொண்டு நம்ம இறைநிலையை பார்க்க செல்லும்போது ஏற்பட்ட துன்பத்தை நாம் அனைவருமே அறிந்திருப்போம். அப்ப இறைநிலை அப்ப என்ன இது மகரிஷி என்ன சொல்றாரு? இது விளக்க வழியில வரும்போது. ஆனா அதை விட தாண்டி நம்பிக்கை விளக்கு முழுமை பேறு வழிக்கு வழி வந்துடுறோம். எப்ப? மகரிஷி கொடுத்த பயிற்சி. அதுதான் என்ன சொல்றாரு கவியில? உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு இல்லையா? அங்க அதுதான் அந்த அந்த இதை பார்க்க போனாங்க எல்லாரும். அந்த இறைவன் எப்படி இருக்காரு? அவர் வயிற்றிலேந்து ஒரு பிரம்மம் தாமரை போகும், அது மேல பிரம்மம் இருக்கும். அந்த பிரம்மத்தை தான் நம்ம தவத்துல உணர்றோம். அன்னை வயிற்றில் உடலாய் அம்மா வயிற்றிலேந்து ஒரு கோடு நரம்பு போகும். ஆகினையில தொட்டு கொடுக்கும் போது அந்த விழிப்பு நிலைக்கு வரும். மஞ்சள் கரு வெள்ளைக்கருவும் போல இருக்கும். அது என்ன ஆகும்? நல்ல இயக்கத்துக்கு வரும்போதே இறைநிலை 8லேந்து 13 ஆல்பா நிலைக்கு வருவோம். அதிலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து செய்யும் போது விழிப்பு நிலையில கிடைக்கும். அப்ப இது அதுக்கப்புறம் துரியம் போகும். அங்கேயே 8லேந்து 13லயே மனம் நிற்கும். அங்க நின்னப்புறம் நம்ம நல்லா அகத்தாய்வு செய்து 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 எனது பதிவுகள் எல்லாம் நான் போக்கிக்கொள்ள போது என்ன ஆகும்? எனக்கிட்ட இருக்கிற செயல் உண்மையாகவே தவறாக இருந்தா அப்பவே நம்ம கேட்டுருவோம். மன்னிப்பு கேடுவோம். தவறு இல்லைனாலுமே நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய செயலாக நம்ம வரும் இல்லையா? அத ஆக்கினையில் அனைவருக்கும் ஒரே மாதிரி உணர்வு கிட்டுமான கிடைக்காது. அவரவர் உணவு முறை, அன்றைய கோள்களின் சஞ்சாரம், பதிவு இவற்றை பொறுத்துதான். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இதுவே கிடைக்கல, உணர்வே கிடைக்கல. ஆனா குடுத்துரும். எப்படி குரு குடுத்தாலும் அந்த மருந்தாக நமக்கு உள்ள போய் என்னைக்கு எப்படி மருந்து சாப்பிட்டா சில பேருக்கு உடனே சரியாகும். சில பேருக்கு அது நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனா அந்த மருந்தெல்லாம் சைடு எஃபெக்ட் உண்டு. ஆனா இந்த மருந்து நம்மளுடைய குரு குடுத்த தவ முறைகளோ, பயிற்சி முறைகளை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தோம்னா
வாழ்நாள் முழுவதும் நம்ம செய்யும்போது, நம்ப நல்ல ஒரு உணர்வு கிட்ட எப்படி இன்னைக்கு சபரிமலை ஜோதியில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்ணனை சொல்லியிருப்பாங்க. ஆனா, எல்லாரும் என்ன பார்த்தாங்க, அந்த ஐயப்பன பார்த்தவங்கள பத்தி, ஜோதிய பார்த்தவங்கள பத்தி கேட்டீங்கன்னா, அவங்களால சொல்ல முடியாது. கண்ல தார தாரையா கண்ணீர் மட்டும் தான் வரும். அதுபோல நம்ப உணர்ந்ததை மற்றவர்களால சொல்ல விளக்க முடியாது. ஆனா உணர்ந்துட்டோம். உள்ள நம்ம குரு மகான் குடுத்த பயிற்சிகள செய்து நாள்தோறும் செய்யும்போது, அந்த இறைநிலை தன்மையான அன்பும், கருணையுமாகவே நம்ப மாறிவிடும். அப்ப அதுதான அங்க இருக்கிற தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி 18 படி மேல அதுதான் அந்த அகம் தான் என்கிட்ட இருக்கு இறைநிலையாக இருக்கிறது. அப்படி உணர்ந்து அந்த இறைநிலை தன்மையை பெறும்போது, அந்த மருந்து குரு கொடுத்த மகான் கொடுத்த மருந்து என்னது? என்னை உணரக்கூடிய மருந்து. நான் என்ன என் என் இறைநிலை எல்லாமாக இருக்குங்கம்போது, அதுதான் இன்றைய பழையன கழிதல். நேத்தியோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு புதியன புகுதல். என்னது? பொங்கல் பண்டிகையிலிருந்து, தை மாசத்திலிருந்து என்னைக்குள்ள ஒரு மாற்றம் வருகின்றது. அதுதான் அந்த மகான் கொடுத்த மருந்து. இந்த மருந்த நம்ப தினந்தோறும் மறக்காம செய்யும்போது, நமது வாழ்க்கையில என்னைக்குமே இன்பம் மட்டுமே என்று கூறி, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு சிந்தனை விருந்து. குரு மருந்து. எவ்ளோ நல்ல சிறப்பா இருந்தது ஒரு பொங்கல் நல்நாள்ல. இதை கடைப்பிடிப்போம். உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் நன்றிகள் அம்மா. தினசரி வாழ்க நிகழ்வுகள் வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். அதனைத் தொடர்ந்து தவம். 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாமும் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். 6:25ற்கு காயகல்ப பயிற்சி. 6:30க்கு தவம். 7 மணிக்கு சிந்தனை விருந்து. 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவுறும். பிரதி சனி மாலை தவத்தினைத் தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை மாலை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை சிறப்பு சிந்தனை நடைபெறும். 7 மணி முதல் 7:30 மணி வரை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலங்கங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.